ஹலோ காய்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஜவ்வரிசி வச்சு ஒரு டிஷ் பண்ணியிருந்தேன். இங்கிலீஷில் இதை சேகுன்னு சொல்லுவாங்க. பார்க்கவே வெள்ளையாக டிஃப்ரெண்ட்டாக இருக்குல்ல, அதனால தான் எனக்கு ஆர்வமாக இருந்துச்சு. இந்த வீடியோ பண்ணுறதுக்கு முன்னாடி அது எப்படி ப்ரிப்பேர் பண்ணுறாங்கங்கிற ஒரு வீடியோவை நான் பார்த்துருந்தேன். அதை உங்களுக்கு நான் ஷேர் பண்ணணுன்னு ஆசைப்பட்றேன். டேப்பியோக்கா, மரவள்ளி கிழங்கு, இந்த கிழங்கு மூலயமா அதோட ஸ்டார்ச்சை நம்ம எக்ஸ்ட்ராக்ட் பண்ணி அதை ரவுண்ட் பால்ஸாக க்ரியேட் பண்ணுறது தான் இந்த ஜவ்வரிசி. இது கார்போஹைட்ரேட் ரிச் ஃபுட். உங்களுக்கு இன்ஸ்டண்ட்டாக எனர்ஜி வேணும்னா சேகோ வச்சு இந்த மாதிரி டிஷ்ஷஸ் நீங்கள் ட்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஆனால் வேறு எந்த ஒரு நியூட்ரிஷனும் இதில் இல்லை. அண்ட் ஹை இன்டேக் ஆஃப் ஜவ்வரிசி நம்மளுக்கு ரொம்ப சுகர் லெவலை இன்க்ரீஸ் பண்ணக்கூட சான்ஸ் இருக்குது, சின்ஸ் ஹை கார்போஹைட்ரேட்ஸ்னால. அண்ட் ஆஸ் யூஷுவல் இன்ஸ்டாகிராம் இன்ஸ்பயர்டு ஒரு டிஷ் தான் பண்ணியிருந்தேன். இந்த சேகோ வச்சு ஒரு தோசை மாதிரி ட்ரை பண்ணியிருந்தோம். ஜவ்வரிசி, உருளைக்கிழங்கு, பச்சை மிளகா, இஞ்சி, ஜீரகம், கொத்தமல்லி, வெங்காயம் இது எல்லாத்தையும் போட்டு மிக்ஸ் பண்ணி தோசை மாதிரி கல்லில் விட்டு எடுத்தால் வந்துடும் நம்மளுக்கு டிஷ்ஷு. இது கூடவே கொத்தமல்லி சட்னி வச்சுருந்தோம். என்னோடய ஹானஸ்ட் ரிவ்யூ, இது ரொம்ப 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 டைம் எடுத்துச்சு. ஆனாலும் பாருங்கள், குக்கே ஆகலை உள்ள. அது சாப்பிட்டோம்னா நம்ம வாயில் ரொம்ப ரொம்ப நல்லா ஒட்டிச்சு. அண்டு நீங்கள் பார்த்தாலே தெரியும், ரொம்ப பிசு பிசுப்பாக ஒட்டிகிட்டு இருந்துச்சு. அண்ட் இட்ஸ் வேஸ்ட் ஆஃப் டைம். என்னோடய சஜஷன் நோ தான். அண்ட் இதில் சோகம் என்னென்னா,